இந்த மொத்த பாடியும் இவ்வளோ நேரம் இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் எலி பிடிக்க வேற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்க, என் பிள்ளைய யூஸ் பண்ணாதீங்க, சாவடி வாங்குவீங்க. கௌதம் எந்த பக்கம் பாலை எடுத்தாலும் அந்த பாலை தவிர அவன் கண்ணு வேற எங்கேயுமே போகாது. தள்ளிட்டு போகுது பாரு கொழுப்பு. அதுல ஏதாவது வைக்கணும்டா, திருப்பி உள்ள போயிடுவான். பள்ளத்துக்குள்ள போறது, காருக்குள்ள போறது, மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறது, வந்து 2 வருஷத்துல எவ்வளவு சாகசம். பீன்ஸ் தேங்காய் பால் கறி கௌதமோட ஃபேவரட். எங்க அம்மா ரெசிபி இது. அது உள்ள போனீங்க நீங்க 2 பேரும். கைஸ், ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. போராட்டமா? எனக்கு உயிர் போய் வந்து இவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல. மாடியிலேருந்து குதிக்கிறான், சந்துக்குள்ளே பூந்துட்டான். எவ்வளோ போராடி எடுத்தேன் தெரியுமா வெளில. இப்போ அவர் அடுத்து அங்கே போகிறாராம். ஏய் போதும், நீ எலி பிடிச்சது வா. வா உள்ள வா. பா இந்த சந்துக்குள்ளே போயிட்டு எந்த சந்துக்குள்ளே போனான்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உள்ளே போயிட்டான். இது உள்ளே கௌதம் வந்து எனக்கு கூப்பிட்றான், உன் பையன் எங்கே இருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு. இந்த மொத்த பாடியும் இவ்வளோ நேரம் இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படி போனான்னு தெரியல. அந்த இந்த கேப் வழியா உள்ளே போய் அது வழியா போயிட்டாங்க. அது வழியா போகிறான் ஓட்ட உள்ள போகிறான். போன அடிச்சிருவோன்னு. டே நீ போயிடாதப்பா, இவனை கூட நம்ம எலி இருக்கு அதை தேடி போயிருக்கானுங்க. அது உள்ளே எலி இருக்கா ஃபுல்லாக போய் இப்போ இங்கே எப்படி உட்காந்துருக்கணும் உள்ளே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நைஸாக பின் பக்கமாக பிடிச்சி இழுத்துட்டேன். கௌதம் உள்ளே போய் ஸ்க்ரூ எடுத்துகிட்டு வரேன். நான் அதுக்குள்ளே நான் பொறுமையாக நம்பு எப்படி எடுத்த அந்த கீழ் வழியை எடுத்துட்டிய? டேய் காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு தெரிஞ்சோண்டா. இப்போ அவன் கூட சண்டை வேற உனக்கு தேவையாடா? அநியாயம் பண்ணுற கூக்கி. இப்படி உட்காந்துட்டு இருந்தானா உள்ள. இந்த 2 காலை முதல்ல கையை அடியில் விட்டு பிடிச்சி வெளில எடுத்தேன், உள்ளே போனான். அதுக்கப்புறமா இங்கே கை விட்டு அம்மாவை நம்ப இங்கே வான்னு எழுந்து வந்து என் கையை மோந்து பார்த்தான். அதுக்கப்புறம் இங்கே வான்னோடனே திருப்பி வந்து அங்கே உட்காந்தான். காலை பிடிச்சி வெளில இழுத்தேன். ஓ இந்த கீழ் வழியாகவே எடுத்துட்டியா? அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக அங்கே கேப் இருக்கவே தெரியாது. நான் என்ன நினச்சேன், இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை கழட்டி இதை லைட்டாக தூக்குனா அவன் வந்துடலான்னு பிளான் போட்டேன். அதுக்கு தான் போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வரலான்னு. நீ வரத்துக்குள்ளே பொறுமையாக பயப்பட ஆரம்பித்தேன். நம்மன்னு தடவி கொடுத்தோன்னே பேச்சை கேட்டான். ஒரு பாதி வெளில வந்து திருப்பி உள்ளே போயிட்டான். அப்புறம் திருப்பியும் வாடா வெளியில் அப்படின்னு சொல்லி வெளில உள்ளே எடுத்துகிட்டு வரேன். இவர் பின்னாடியே வராரு. திருப்பி உள்ளே போடுது. அதான் இதை வச்சு மறைச்சி வச்சுருக்கேன். இங்கே ஏதாவது வைக்கணும், இல்லைன்னா திருப்பி உள்ளே போயிடும். நீங்கள் எலி பிடிக்க வேற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்க, என் பிள்ளைய யூஸ் பண்ணாதீங்க, சாவடி வாங்குவீங்க. உங்கள் வீட்டில் எலிய கார் கடியில் அசால்ட்டாக பிடிச்சானுங்களே. அங்கே இந்த மாதிரி சந்து பொந்துலாம் கிடையாது, ஃப்ரீ ஸ்பேஸு. இல்லையா காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், அம்மா சொன்னாங்க காருக்கு அடியில் போய் கார் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவனுக்கு இதே வேலை. பெருச்சாளி இதுதான். பெருச்சாளி சைஸில் இருக்கிறதுனால அங்கங்கே பூந்துடுறது. குட் பாயாக உட்காந்துருக்கு இவ்வளோ நேரமும் மாட்டிக்கிட்டதுனால. அவன் கூட இப்போ சண்டைக்கு போகணுமா? ஏன்னா அவர் மட்டும் ஜாலியாக போய் எலி எங்கன்னு பார்த்துட்டு. இங்கே பாரு குப்பை ஃபுல்லாக உள்ள இந்த குப்பையெல்லாம் மேலே குளிக்க வைக்கணும். வெயிலில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன், முடியலன்னு பார்த்தா எலியை பிடிச்சிட்டானாடா அப்படின்னு கேட்டான். நீ வந்து பாரு அவன் நிலைமை அப்படின்னு கூப்பிட்டு வந்து பார்த்தா உள்ளே போய் உட்காந்துருக்கான், ஜெயிலில் உட்காந்துருக்க மாதிரி. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏதோ குட்டியாக இருக்கிறதுனால பிடிச்சி, பெரிய நாய் பாதி இருந்தா அது உள்ளதான் போறது ரொம்ப கஷ்டம். சின்ன தள்ளிட்டு போகுது பாரு கொழுப்பு. பாருங்க இப்படி மண்டைய விட்டுருக்கான் பாத்தீங்களா? அப்படியே போயிருவான் உள்ள. இப்ப வந்து அந்த மாதிரி உள்ள போயிட்டான். இந்த எலி வந்துச்சு இந்த பக்கம் இப்படி போறத பார்த்தேன். சரி நம்ம பாய்ஸை வச்சு பிடிச்சிடலாம்னு நினைச்சேன். பாய்ஸ் அது ட்ராப் பண்ணிடுச்சு. அவன் பேர் எவ்வளவு உஷாரா மண்டையை விட்டான், பாடி போகாது. அவன் உஷாரு. இவரு வந்து எப்படின்னா போய் பாப்போம் என்ன ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஆளு. அதுல ஏதாவது வைக்கணும்டா, திருப்பி உள்ள போயிடுவான். நான் ஏதாவது பாக்ஸ் மாதிரி அங்க வச்சிடறேன். இல்லை ஏதாவது கல் மாதிரி ஏதாவது இருந்தா வச்சுட்டா போக மாட்டோம். பாக்ஸ்னா ஒரே கல்ல தள்ளிடும். இப்போ தள்ளினதான் பார்த்தனே, அது கேடிங்க ரெண்டும். வாங்க உள்ள போவோம். அம்மா மாதிரியே வந்திருக்குங்க. அவங்க அம்மா மாதிரிங்க. குழச்சிப்படா. நீங்க கிட்னாப்பர் தானே? நான் தான் அம்மா.
போடா. சரி வாங்க. மாட்டிக்கிட்ட குழந்தைய காப்பாத்தாம என்ன கூட்டிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் பண்ண விஷயத்த நீ பார்க்கணும்ல. பண்ணதை நீங்க மக்களுக்கு காட்டலையே, ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் தான் காட்டுறீங்க. அவனை காப்பாத்துவனா இல்ல நான் வீடியோ எடுப்பனா? போ. புடி புடி. நான் மாட்டிக்கிட்ட நீ ஜாலியா வெளில இருக்கிய. போயிட்டு புதுசா அப்படி உட்காந்துருக்கான். அம்மா மாட்டிக்கிட்டம்மா. வெளியில ஓடி போறது, பள்ளத்துக்குள்ள போறது, காருக்குள்ள போறது, மொட்டை மாடியிலேருந்து குதிக்கிறது, வந்து 2 வருஷத்துல எவ்வளோ சாகசம். பேசாம டாக் ஷோவில் விட்றா. இந்த மாதிரி சாகசம் பண்ண ப்ரைஸாவது கிடைக்கும். பாலெல்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஜெட்டு ஸ்பீடில் பறப்பான். 1 செகண்ட் 2 செகண்ட் தான் போய் பால் எடுத்துரும். ஏதாவது கிரவுண்டில் விளையாடும் போது காட்டு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக வரப்பான். கொஞ்ச நாள் நீங்கள் நடுவில் மினி விலாகே போடலையே, ஏன் போடலன்னுலாம் மக்கள் கேட்டாங்க. கொஞ்ச நாளா, ஏன்னா நடுவில் ஒரு கிரேவிங்ஸ் வரும்ல நமக்கு சாப்பாடில், அந்த மாதிரி சும்மா இல்லாமல் மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்துடுச்சு. கௌதம் எனக்கு வந்து டெத் பை சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குடான்னு சொல்லி கேட்டேன். வாங்கி தர மாட்டேன், சுகர்லாம் சாப்பிடக்கூடாது, பேட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டேன்னா. போடா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆர்டர் பண்ணி நானே சாப்பிட்டேன்னா. அப்போவே ஒரு வாய் கொடுக்கும் போது டெத் பை சாக்லேட்டா, கன்ஃபார்ம் உனக்கு டெத்து தான். போடா அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே காலையிலேருந்து வயிறு வலி என்னடான்னு பார்த்தா ஃபுட் பாய்சன். 3-4 நாள் ஃபுட் பாய்சன்லேயே உடம்பு ரொம்ப வீணாக போச்சு. அப்படியே ஆயிட்டேன். ஃபுல் அவுட் கோயிங் தான், நோ இன்கமிங். ஸோ அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து கொஞ்சம் சரியானோடனே இந்த தம்பி பர்த்டே, அம்மா வீட்டுக்கு. அதனால தான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட முடியலையா ஃபுட் பாய்சன்னு? ஏன் இல்லை, மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் வந்து இந்த காலையில் நீங்கள் ஹெர்பல் ட்ரிங்க்னு குடிக்கிறீங்க. ஆமாம், நான் ஃபுட் பாய்சன் ஒரு வாய்ஸ் சொன்னோன்னே அதனால கண்டதை நீங்கள் குடிக்கிறனால தான் உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஹெல்தி தாங்க. நான் எல்லாம் படித்து அதை பற்றி தெரிஞ்சு என் பாடிக்கு ஒத்துக்குதான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் குடிக்க ஆரம்பித்தேன். அதனால இல்லை, அந்த டெத் பை சாக்லேட் கன்ஃபார்ம் டெத்துன்னா அதே மாதிரி டெத் ரேஞ்சுக்கு குளுக்கோஸ் ஏற்றணும் போல இருக்கு எனக்கு. அப்படி ஆகிட்டு ஒரு படத்தில் கவுண்டன் பண்ணி பாத்ரூம் போயிட்டு தவழ்ந்துக்கிட்டு வருவார்ல கடைசி, அந்த ஸ்டேஜில் இருந்தேன் நான். அதுக்கப்புறமா கௌதமோட சித்தப்பா இறந்துட்டாங்க. அதனால் ஊருக்கு போய் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு வர்றதுக்கு வீடியோஸ் எடுக்கணும்னு தோணலை, அதனால் போட முடியல. இன்னும் கொஞ்சம் அந்த கர்மாதி அந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு திருப்பி ரெகுலராக வீடியோஸ் வரும். இவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆனது, சித்தப்பா தவறி போனது எல்லாமே பேக் டு பேக் டக்குன்னு நடந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த வேலையெல்லாம் நாங்கள் போய் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்தனால அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு எங்களுக்கு 2 பேருக்குமே தோணலை. அதனால தான் இந்த ஒரு பெரிய கேப்பு. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோம். அண்டு இன்றைக்குமே விலாக் எடுக்கிறது ஐடியாவே இல்லை. ஆனால் இவன் பண்ண சம்பவத்தை வேறு பெட் பேரண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா இவனுங்களை கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன இடம்லாம் இருக்குன்னா அந்த இடம்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவனுங்களை முடிஞ்ச வரைக்கும் கண் பார்வையிலேயே வச்சிருக்கணும், இல்லை அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பாலை போட்டால் எப்படி பிடிப்பான்னு, இப்போ எதுக்கு என் பக்கத்தில் நிற்கிறான்னு, எப்போ போடுவீங்க பாலுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பால் மேலே தான் அவன் கண்ணு இருக்கும் பாருங்களேன். கௌதம் எந்த பக்கம் பாலை எடுத்தாலும் அந்த பாலை தவிர அவன் கண்ணு வேற எங்கேயுமே போகாது. இவன் குட் பாய். விளையாடுற நேரத்தில் விளையாடுவான், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவான், ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுப்பான். 2 ஷிட்ஸும் ஒரே மாதிரி கிடையாது, 2ம் வித்தியாசமாக இருக்குமா. ஆனால் ஒரு ஹாப்பினஸ் அவனுங்க இருந்தாலே சுற்றி. இப்போ கூட அதில் மாட்டிக்கிட்டேன், கௌதம் பதறிட்டான், ஐயோ மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அவனை போய் எடுக்கலான்னு பார்த்தேன். நீ கீழே இருக்க கேப்பை நோட்டீஸ் பண்ணியிருக்கல, நான் நோட்டீஸே பண்ணல. ஏன்னா இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் பார்த்து வச்சு உங்கள் வீட்டில் அந்த காரில் மாட்டினாங்கல்ல, நானே என்ன நினச்சேன் அந்த மாதிரி லாக் ஆகிருக்கான் போல். ஐயோன்னு இருந்துச்சு. சரி, இந்த மதர்ஸ் இன்ஸ்டிங்க்ட் இருக்குமே, அதை வச்சு நீ ஏதாவது பிளான் பண்ணுவேன்னா ஒன்றை கூப்பிட்டு. இல்லை, அந்த மாதிரி டாக்ஸ் மாட்டிக்கிறாங்கன்னா கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க. அவங்கள யாரோ ஏதோ பண்ணிடுவாங்கன்னு கடிக்கலாம் வருவாங்க. அது எவ்வளோதான் நீங்கள் க்ளோஸாக இருந்தாலும். ஸோ முதல்ல அவனை வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ண வைக்கணும். நான் அவனை காப்பாற்றிடுவேன், நீ நம்ப என்ன, நான் சொல்கிறத நீ செய்யிட்டு. முதல்ல நான் இழுக்க போனேன், ஓடிட்டான் உள்ள இன்னும் கொஞ்சம் தள்ளி. அம்மாவை நம்புடா, நான் அவனை காப்பாற்றிடுவேன்டா, செல்லம் இல்லை, இங்கே வா அப்படின்னு கையை விட்டு இப்படி பண்ணோடனே கைக்கிட்ட வந்தான் மூக்கை.
அதுக்கப்புறம் பின்னாடி தடவிட்டு அப்படியே கையை பிடிச்சி இப்படி இழுத்தேன். திருப்பி உள்ளே அப்படியே நகர்ந்து போனான் பயந்து. அப்புறம் 1 கால் 3 காலாக எடுத்து 4வது காலை பிடிச்சோடனே அவனே வெளில தலையை எடுத்துட்டான். நீ அவன் ஓடிடுவான் வெளில, அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு ஃபோன் காலில் வந்து நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்தியா? நான் சமைச்சிட்டு இருக்கும்போது 4 குழந்தைங்க வந்து ஐயோ டாகுன்னு ஓடினாங்க. ஓடிட்டானோ வெளியிலன்ட்டு அப்போ கத்திக்கிட்டு வர இருந்தான் இவன் கீன்னு. அப்போவே மாட்டிட்டான் போல இருக்கு. நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்த, எனக்கு கேட்டதுனால தான் வந்து எட்டி பார்த்தேன். அவன் எலியை பிடிச்சாலும் சம்டைம் கத்துவான். அதனால நான் அப்படி கத்துறேன், நான் பாட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் காப்பாற்றியாச்சு. விளையாடுங்க, நான் போய் சமைச்சிட்டு வரேன். நீ கூப்பிட்ட அவசரத்தில் அப்படியே பொரியல் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்து. வாசனை நல்லா இருக்கியா? பீட்ரூட் பொரியல் அவ்வளோதான். நீ சாப்பாடு ஆல்மோஸ்ட் அண்ட் ரசம் மட்டும் வைக்கணும் இன்னும். அப்புறம் உங்கள் மினி விலாக்லேயே வந்து நீங்கள் நிறைய ரெசிபி செய்கிறீங்க. அதை வந்து ரெசிபியாக வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை நான் சௌபி சமையலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேனே, ஷார்ட்ஸாக ரீல்ஸாக. அப்படியா? ஆனால் எல்லா ரெசிபியும் பண்ண முடியல. கொஞ்சம் என்னோட டைமுக்கு அது சரியாக அமைய மாட்டேங்குது. பட் நான் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறமா ரெகுலராக அவங்க கூட நான் சமைக்கிற ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன தெரியுமா சமைச்சிருக்கேன்? ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். அப்புறமா இது வந்து பீன்ஸ் தேங்காய் பால் கறி, கௌதமோட ஃபேவரட், எங்கள் அம்மா ரெசிபி இது. அப்புறம் பீட்ரூட் பொரியல், ரைஸ். இப்போ ரசம் வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி எங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், ஸ்டோரிஸ், இல்லை எங்களோட டே இன் மை லைஃப் vlogs பார்க்க பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை அடிக்கடி உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இல்லைனா என்ன ரெசிபி சௌபி மிஸ் பண்ணிட்டாங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாவது ஷேர் பண்ணனாலும் சொல்லுங்கள். நாங்கள் சண்டே சமையலில் இன்க்ளூட் பண்ணுறோம். இல்லைனா நீங்கள் என்னோடய சௌபி சமையலில் அதை ஷார்ட்ஸாக பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான சம்பவம் இல்லாமல் அடுத்த vlogல உங்களை பீஸ்ஃபுல்லாக பார்க்க வரோம். அது வரைக்கும் டாடா பை, see you.